ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கு என்று சங்கீதம் 85 அதிகாரம் 11 நாம் வாசிப்போம். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். இங்க வேதத்தில் நாம் பார்க்கிறோம், சத்தியம் என்றால் என்ன? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம். இந்த வசனம் தான் சத்தியம். இந்த சத்தியம் பூமியிலிருந்து எப்படி முளைக்கும்? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாமிசமாகி ஒரு மனிதன் இந்த பூமியில மண்ணால் உருவாக்கப்பட்டான். அவன் தேவ சாயலாக மாறினான். என் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தவர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மண்ணான மனுஷனை போலவே அவரும் இந்த பூமியிலிருந்து உண்டாக்கப்பட்டார். மனுஷ சாயலானார். என் தேவன் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே மனிதனை போல மண்ணால் உண்டாக்கப்பட்ட அவர் தேவனாக இருந்தார். நீதி வானத்திலிருந்து பார்க்கும். இந்த நீதி யார்? அவர்தான் நீதியாய் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி. ஒருவரும் காணக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற என் பரிசுத்த ஆவியானவர், இந்த பிதாவாகிய தேவன்தான் கடைசி நாட்களிலே இந்த பூமியை அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அதனால்தான் மனுபுத்திரனை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். சர்வ சிருஷ்டியையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஏனெனில் இந்த பூமி வெந்துருகி சாம்பலாக போகிறது. இந்த தேவன்தான் நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த நியாயாதிபதியாகிய நீதிபரர் இந்த பூமியை தாழ கண்ணோக்கி நம்மை பார்ப்பார். எதற்காக? இந்த பூமியை நாம் நியாயம் தீர்க்க போகிறோம். இந்த நியாய தீர்ப்பு நாட்களுக்காக முன்குறித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ ராஜ்யத்திற்கு வர வேண்டும், பரலோக ராஜ்யத்தில் அவர்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி மனுபுத்திரனை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். துன்மார்க்க சிந்தையோடு துன்மார்க்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்து பாதாளத்துக்கு கடந்து போவார்களே என்று சொல்லி மனுபுத்திரனை அவர் கண்ணோக்குகிறார். இந்த பூமி நியாய தீர்க்கப்படும் போது அவர் நீதியை நியாயமாய் விசாரித்து அவர் நீதி சரிகட்டப்படும் போது இந்த பூமி வெந்துருகி சாம்பல் ஆக போகிறதே என்று சொல்லி நீதிபரராகிய இந்த பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து தாழ இந்த பூமியை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் தேவ சமூகத்திலே இந்த நியாய தீர்ப்புக்கு கடந்து போகும்போது இந்த வார்த்தையான தேவன், இந்த சத்திய ஆவியானவர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோமானால் நிச்சயமாகவே நீதியாய் நியாயம் செய்கிற நியாயாதிபதியாகிய என் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். கைவிடாதபடிக்கு நம்மை நோக்கி பார்ப்பாரானால் நிச்சயமாகவே அவர் கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கும். நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஜெபம் செய்வோமா? சோத்தரிக்க நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த திருவசனத்தை அறிய தேவ கிருபையை தந்தீர். அப்பா, உம்முடைய சத்திய வார்த்தை என் இருதயத்தில் தங்கி தாபரிக்க எனக்கு கிருபையை தாரும் என்று சொல்லி உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும். ஆண்டவரை வானத்திலிருந்து தாழ அவர்களை நோக்கி பாரும். அப்பா, முற்றிலும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.